REC லிமிடெட். வாவ்! வாட் எ கிரேட் ஸ்டாக். என்ன வளர்ச்சி, என்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சு, எவ்ளோ டிவிடெண்ட் குடுத்துச்சு. இந்த மாரி ஸ்டாக் நம்மள்ட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா விலை கூட இருக்கு. நம்ம எப்படி இதில இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரைட் டைம் இப்போ வந்திருக்கு. ஏற்கனவே நான் அந்த ஸ்டாக் வச்சிருக்கேன். பட் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னும் நெறைய வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கும் இது நல்ல வாய்ப்பு. அதுக்கான டைம் தான் இது. முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பு. இது எப்படி இருக்கு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல பேசப் போறேன். கொஞ்சம் டெக்னிக்கலாவும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் பேக் டூ ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனல தொடர்ந்து பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. புதுசா சேனல பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமர் ஒரு வாட்டி நல்லா வாசிச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அனலைஸ் பண்ணுவோம். REC லிமிட்டோடைய ஃபண்டமெண்டல்ஸ் லைட்டா பார்த்துருவோம். RECனா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன். இது வந்து ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. கவர்ன்மெண்ட் ஓன்ட் கம்பெனி. இது ரொம்ப வருஷமா இருக்கு. இத வந்து நம்ப ஆரம்பத்தில இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு சொன்னீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி. நான் இந்த கம்பெனியில ஆரம்ப காலத்துலேருந்தே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு நெறைய பேர்ட்ட இருக்கும். இல்ல நெறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் நல்ல வளர்ச்சி, ஒரு சூப்பரான வளர்ச்சி. இது வந்து 2 டிஜிட்ஸ்லேருந்து இப்போ வந்து 400 பிளஸ் 3 ட்ரிபிள் டிஜிட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக் நம்மள்ட்ட இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். இப்ப நீங்க பாருங்க, இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1,16,000 கோடி. நல்ல ஒரு பெரிய கம்பெனிங்க இது. ஆனா இதனோட கரண்ட் பிரைஸ் வந்து 441ல இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 279 தான். புக் வேல்யூவோட கரண்ட் பிரைஸ் நெறையா தான் இருக்கு. ஏன் இந்த பிரீமியமான பிரைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனோட வளர்ச்சிய நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால மார்க்கெட் வந்து இதுக்கான பிரைஸ குடுத்துருக்கு. இன்ஃபாக்ட் இது வந்து ஓவர் வேல்யூடா இருந்துச்சு. 600ல இருந்தது. இப்ப அது கம்மியாகி வந்திருக்கு. பட் இருந்தாலும் இது ஓவர் பிரைஸ் தான். பட் ஆனா மார்க்கெட்ல இதுக்கு இருக்க டிமாண்ட், இதுக்கான பிரீமியம் பிரைஸ் தான் நம்ம இந்த மார்க்கெட் இன்னைக்கு குடுத்துட்டுருக்கு. இதில நீங்க வந்து வாட்ச் பண்ண வேண்டியது ஸ்டாக் பிஇ தான். ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிஜிட்ல இருக்குது. லெஸ் தென் 10ல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆ பி ரேஷியோ தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கனாலும் நல்லாருக்கு. உங்களுக்கு ROI பாருங்க 20 பிளஸ்ல இருக்கு. டிவிடெண்ட் யீல்டு பாருங்க. இது வந்து ரொம்ப அருமையான விஷயம். நான்லாம் இந்த ஸ்டாக்க வந்து லைஃப் லாங் வச்சுக்கணும். டிவிடெண்டுக்காக நம்ம ரிட்டயர்மென்ட் பிளானுக்குலாம் இது ஹெல்ப்பா இருக்கும்னு தான் இத அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வளர்ச்சியும் இருக்கு. டிவிடெண்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்கள் இந்த RECய பொறுத்தவரைக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த RECல ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம். ஒரு பிஃபோர் கெட்டிங் இன்டூ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது பார்த்தீங்கன்னா, இந்த 50 அண்ட் 200 EMAக்கு ரொம்ப கீழ தான் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த கோடு இந்த லைன் பாருங்க. இந்த 2 பிளாக் அண்ட் எல்லோ லைன்ல பாருங்க. அதுக்கு கீழ தான் இருக்கு இந்த சார்ட்ல. ஸோ இது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கான நல்ல இதுன்னு பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு. இது டீட்டெயிலா நம்ம சார்ட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். tradingview.comல இருக்கேன். REC லிமிடெட் டே சார்ட். உங்களுக்கு சார்ட் போட்டோனே இப்படி தான் வரும். இப்ப இந்த சார்ட்ட பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இப்படி பார்த்தோனே தெரியும். இங்க பாருங்க. இப்படி போயிட்டு அப்படி வந்திருக்கு. ரைட்டா அப்படி ஏறி இறங்கியிருக்கு. ஒரு ஒரு பெல் மாரி, இல்லன்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாரி. இங்க பாருங்க. அப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு. ஸோ இது ஒரு மலை மாரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்ப நம்ம மலை அடிவாரத்தில இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த ஸ்டாக்க நம்ம சொல்றோம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பார்த்தோனே உங்களுக்கு இந்த பொசிஷன்லாம் தெரியும். அதனால தான் இது வரைஞ்சிருக்கேன். இப்ப நம்ம டீட்டெயில்டா போய் பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த கரண்ட்லி இந்த இது வந்து 441ல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. இப்ப நான் இங்க ஒரு பிளாக் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இப்ப கொஞ்சம் சின்னது பண்ணி காட்டுனா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி பாருங்க. இப்ப இந்த பிளாக் லைன் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய டைம் வந்து சப்போர்ட் லெவல் இது. 210 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடந்த காலத்திலயும் சரி, இப்பவும் சரி, இங்க தான் இது சப்போர்ட்டா இருந்திருக்கு. இங்க பாருங்க டிசம்பர் 23, ஜனவரி 24, ஆ பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் ஏப்ரல் 24 இந்த 24 கடந்த 24ல பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. டில் ஜூன். ஜூன் வரைக்கும் இதுதான் சப்போர்ட்டா இருந்துச்சு. இதுலேருந்து தான் உங்களுக்கு மேல போய் உச்சத்தில 650 ரேஞ்சுக்கு போயிட்டு, இப்ப திரும்ப அந்த 410 அந்த 410 ரேஞ்சில வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. இப்ப 2 டூ 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாக்க பத்தி நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப, இந்த வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் இங்க சப்போர்ட் லைன்ல இங்க வந்து அ டச் பண்ண உடனே நம்ம வந்து இந்த டிராயிங்லாம் நான் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து 2, 3 நாள் நம்ம டைம் கொடுத்து பார்த்தோம். ரிவர்சலுக்கான சிக்னல் கிடைக்குதான்னு. இங்க லைட்டா ரிவர்ஸ் ஆயி திரும்பி வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இது உடனே மேல போகும்ன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இதுதான் வந்து ரேஞ்ச். இப்படி பாத்துங்க. இப்படி டவுன் இப்படி வந்துட்டுருக்கு.
ஸோ இதில தட்டி, தட்டி, தட்டி இந்த ட்ரையாங்கிள்குள்ளவே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. அதாவது இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி 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 வந்து இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பி மேல போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இப்ப அதுக்குள்ளலாம் ரொம்ப டீடைலா போகாம, ஏன்னா நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இத நம்ப திங்க் பண்றதுனால, ஒரு பர்ட்டிகுலர் பிரைஸ் இல்லாம, பர்ட்டிகுலர் ரேஞ்சில வந்து நீங்க இப்ப கன்சிடர் பண்ணலாம். அதாவது இந்த 410ல இருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். 460 இல்லன்னா 460 410 டூ 460 இந்த ₹50 அதாவது 10-11% வரைக்கும் மேல கீழ இது வரும். இது ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதாவது அக்யூமுலேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருக்கவங்க, இங்க எங்க வந்தாலும் அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கலாம். புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களும், இப்ப நான் இங்க வாங்கிட்டேன், நாளைக்கே அது இங்க கீழ வந்துருச்சு, இல்ல கொஞ்சம் கீழ வந்துருச்சுன்னா பயப்படக்கூடாது. இது வந்து ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக் தான். இத வந்து இதுக்குள்ளேயே அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னோம்னா, இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஷார்ட் டெர்ம்லயோ, ஒரு 1 இயர்க்குள்ளேயோ, இல்ல ஹால்ஃப் இயர்க்குள்ளேயோ நம்ம 1 இயர் கீழ வந்து ஷார்ட் டெர்ம் சொல்றோம். அதுக்கு மேல கொஞ்சம் லாங் டெர்ம் சொல்றோம். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து இந்த ஸ்டாக் மேல போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லெவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 50% ரைட்டா? இப்ப நம்ம இங்கேருந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஆன வாய்ப்பு இங்க இருக்கு. சரிங்களா? ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 15,000 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு தான் நம்ம இத பார்க்கணும். லாங்கர் டெர்ம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது வந்து ரூ. 400 இருக்கு. ஒரு 10 வருஷத்துல இது ரூ. 1000 கூட இருக்கலாம். இல்ல திரும்பி 500, 600ல கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது. பட் ஆனா அதுக்கு இடைப்பட்ட காலத்துல நெறைய டிவிடெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏர்னிங் வரும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆ இன்னைக்கு டேட்டுக்கு டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரேஞ்ச் தான் வந்து பையிங் ஜோன். அதாவது அக்யூமுலேஷன் ஜோன், பையிங் ஜோன் எதுவாக இருந்தாலும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்து உங்களுக்கு ரேஞ்ச் சொல்லிட்டேன். ஏன்னா நெறைய அனலைஸ் பண்ணிட்டு கடைசியா சொல்றதுக்கு பதிலா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 410 டூ 450 தான் வந்து 450 டூ 460ன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. இந்த ரேஞ்ச்குள்ள உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த ஸ்டாக்க நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல நான் வந்து நடுவுல சில பேர் வந்து இந்த ரேஞ்சில மேல்ல இங்க வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மைனஸ்ல இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் உங்களுக்கான பை ஜோன். உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டெர்ம் டார்கெட்னா உங்களுக்கு இங்க தான் வரும். ஷார்ட் டெர்ம் டார்கெட் ஒரு 25% டூ 30% உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஒரு ரூ. 550 இந்த ரேஞ்சில வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம். லாங்கர் டெர்ம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உச்சம் வந்து 650க்கு திரும்ப போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நம்ம ரொம்ப லாங் டெர்ம்க்கு திங்க் பண்றோம். 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்னா இதுக்கு மேலேயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டரா பார்த்தோம்னா, வாங்குறதுக்கான நல்ல தருணம். ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர் 1 இயர்க்குள்ள நான் பார்க்குறேன்னாலும், உங்களுக்கு கண்டிப்பா வந்து 20%க்கு மேல வாய்ப்பு இந்த ஸ்டாக்ல அதிகமா இருக்கு. ஸோ ரேஞ்ச் பை ஜோன் 410 டூ 460. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 550. லாங் டெர்ம் டார்கெட்ட உங்களுக்கு உச்சத்தை நீங்க வச்சுக்கலாம். 650ன்னு வச்சுக்கலாம். சரி, இத நான் இத எடுத்துடுறேன் இப்ப. இப்ப நம்ம வந்து வேற ஒரு அனாலிசிஸ்குள்ள போறோம். நான் 2 பாக்ஸ் வரையறேன். நீங்க பாருங்க இங்க. இது ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸ் வரையறேன். அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்சையே வந்து நான் 2 பகுதிகளா பிரிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து வேற கலர் குடுத்துருவோம். ஆம். எஸ். அ இந்த கலர் பச்சை கலர். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இந்த ரூ. 400 இருந்து இந்த ரூ. 500 ரேஞ்சில நெறைய நாள் ட்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு மேல போனீங்கன்னா, இந்த ரேஞ்ச தாண்டி மேல போயிட்டு கீழ வந்துருச்சு. ஸோ இங்க எத்தன நாள் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு மந்த்லி கேலண்டர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இந்த மந்த்லி கேலண்டர்ல போடுறேன். இந்த மந்த்லி கேலண்டர்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 1 வருஷத்துல இந்த இங்க பாருங்க. டிசம்பர் 23 வச்சுக்கோங்க. இந்த மாசம் ஜனவரி 24ல இருந்து இப்ப இருக்கிற ஜனவரி 25 அப்படின்னு வச்சுப்போம். இந்த இந்த ஜனவரி, இந்த பிப்ரவரி இந்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 12 மாசத்துல ஒரு 7 மாசம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இது இருந்திருக்கு. ஒரு 1, 2, 3, 4, 5 இந்த 4 மாசம் தான் 5 மாசம் தான் இந்த ரேஞ்சுக்கு மேல ட்ரேட் ஆச்சு. அந்த 5 மாசத்துலயும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கடந்த 1 வருஷத்துல இதுக்கான பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 400 டூ 520 410 டூ 520 இந்த ரூ. 100 410லேருந்து 510ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த ரூ. 100ல தான் இதனுடைய ஸ்ட்ராங் பிரசன்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 410 டூ 510 அதுக்கு மேல வந்து இதனோட வளர்ச்சி. ஸோ இப்ப இத நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 440 அப்படி இருக்கு. ஸோ இந்த 440லேருந்து 410க்குள்ள எங்க வந்தாலும் நம்ம பிரைஸ் ரேஞ்சில நம்ம குடுத்துருக்கோம் வாங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூ. 100 நீங்க லெவரேஜ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு 20-20% 25% ஈஸியா வந்து
வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்லயே ஹையஸ்ட் ரேஞ்சுல. இதையும் தாண்டி உங்களுக்கு மேல போச்சுன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு மோர் தென் 20% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இன்னொரு பார்வை. சரிங்களா? எப்பப்பலாம் இந்த 410 இந்த ரேஞ்ச் இந்த பிளாக் கோடு கிட்ட வருதோ, உங்களுக்கு திரும்பி ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. சரி இப்ப இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் பேசுவோம். லெட்ஸ் சப்போஸ் மார்க்கெட்டோட நிலவரம் சரியில்ல, குளோபல் விஷயங்கள் சரியில்ல, நம்மளோட பட்ஜெட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கீழ வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நமக்கு தெரியாது. அப்படி லெட்ஸ் சப்போஸ் வந்துச்சுனாலும், உங்களுக்கு வந்து இந்த ரூ. 350 ரேஞ்சுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் உங்க இடத்துல இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கீழ வந்து உங்களுக்கு ஒரு 18, 20% வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்தா கூட நான் வந்து கண்டிப்பா அக்யூமுலேட் பண்றதுக்கு தயாரா இருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஸ்டாக். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். என்னைக்கா இருந்தாலும் நமக்கு டிவிடெண்டும் கிடைக்கும், மேலேயும் போகும். அப்படிங்கிற பட்சத்தில நான் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கான சப்போர்ட். கீழ 18% வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தாலும் வாங்கலாம். 410 to 460 இஸ் யுவர் பையிங் ஜோன். 550 இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டார்கெட். 650 இஸ் யுவர் செகண்ட் டார்கெட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் இன்னொரு பதிவில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.